சமாளித்தார். ராகுல் காந்தி பங்கேற்றிருந்த மேடை சரியும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆஸ்திரேலியாவில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென பழுது ஏற்பட்ட நிலையில் கடைசி நேர திகில் காட்சிகள் வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தியது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி வான் பகுதியில் சிறிய இலக்கரக விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. நடுவானில் பறந்தபோது திடீரென பழுது ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து பறந்த விமானம் வானில் இருந்து வேகமாக கீழ் நோக்கி இறங்கியதால் பதற்றம் அதிகரித்தது. எனினும் சுதாரித்த இலக்குரக விமானத்தின் விமானி அருகில் இருந்த ஃபேங்ஸ்டவுன் விமான நிலையத்திற்கு விமானத்தை திருப்பினார். அங்கிருந்த குடியிருப்புகளுக்கு மேல் மிகவும் தாழ்வாக விமானம் பறந்தது. பின்னர் விமான நிலையத்தில் ஓடுபாதையில் வேகமாக மோதியபடி தரையிறங்கிய விமானம் சிறிது தூரம் இழுத்து சென்று நின்றது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக விமானியும் விமானத்தில் இருந்த ஒரு பயணியும் காயமின்றி தப்பினர். துபாயில் சூரிய சக்தியால் இயங்கும் மின் விளக்குகளை 3000 மாணவர்களால் உருவாக்கி கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் நிலக்கரி மின்சாரத்திற்கு மாற்றாக சூரிய ஒளி மின்சாரம் குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 2 பள்ளிகளைச் சேர்ந்த 3000 மாணவர்கள் சூரிய மின் விளக்குகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய மரமான கஃப் மரம் போன்ற வடிவத்தில் உருவாக்கப்பட்ட சூரிய சக்தியால் இயங்கும் மின் விளக்குகள் காட்சிப்படுத்தப்பட்டன. Giving light, solar light, to other kids that will give them enough light to be able to study better, so they don't have to breathe kerosene in, which is toxic, but at the same time also fire, which is dangerous. So this is a small thing that will make a big change in the lives of people in the Philippines. மாணவர்கள் உருவாக்கிய இந்த சூரிய மின் விளக்குகள் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. ஐக்கிய அரபு அமீரக மாணவர்கள் உருவாக்கிய இந்த சூரிய மின் விளக்குகள் பிலிப்பைன்ஸில் மின்சாரம் இல்லாத கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அரசின் போட்டித் தேர்வுகளுக்கென்று பயிற்சி கொடுக்கும் மையங்களில் ஆயிரங்களில் தொடங்கி லட்சங்கள் வரை கட்டணம் வசூலிக்கும் நிலையில் காவல்துறை ராணுவத்தில் சேர இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார். திருவாரூரை சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.